எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பார்ட் 4. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி ஒரு கேவலமான ஃபைல்ஸ்ல நாம பிரைம் மினிஸ்டர் மோடியோட பேர் வந்திருக்குன்னு எல்லாரும் பயங்கர கன்ஃபியூஷன், பயங்கர ஷாக்கிங். சோ நரேந்திர மோடியோட பேரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எத்தனை முறை வந்திருக்கு, எங்கெல்லாம் வந்திருக்கு, என்னன்னு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். சோ நரேந்திர மோடியோட பேரு ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை மென்ஷன் ஆயிருக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல. ஒரு முறை இன் இமெயில், 2 டைம் இன் டெக்ஸ்ட் மெசேஜஸ்ல. சோ ஃபர்ஸ்ட் மென்ஷன் வந்து இமெயில். அது அனுப்புனது யாரு அப்படின்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அந்த இமெயில என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி took advice and dance and sing in Israel for the benefit of US president அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. சோ இதுக்கு கீழேயே they met few weeks ago and eat what's அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க டவுட் என்னன்னா, யாருக்கிட்ட இருந்து அட்வைஸ் ஏத்துக்கிட்டாரு, யார மீட் பண்ணாரு, எது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு டீடைல் இங்க கிடையாது. அப்புறம் 2வது 3வது எல்லாமே டெக்ஸ்ட் மெசேஜ்ல ஸ்டீவன் பேனன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்திருக்கு. ஸ்டீவன் பேனன் யாருன்னா க்ளோசஸ்ட் அசோசியேட் ஆஃப் ட்ரம்ப். இந்த டெக்ஸ்ட் மெசேஜ்ல என்ன வந்திருக்குன்னா, ரியலி இன்ட்ரெஸ்டிங் மோடி மீட்டிங் அப்படின்ற மாதிரி. And this guy said that no one in was speak to him, however his enemy is China அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எப்ப நடந்திருக்கு அப்படின்னா 2019 லோக்சபா எலெக்ஷன்ல மோடி வின் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயமா மென்ஷன் பண்றாங்க. 3வது டெக்ஸ்ட் மெசேஜ்ல மோடி ஆன் போர்ட் அண்ட் யூ ஷுட் மீட் வித் மோடி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இங்க யாருக்கு அனுப்புனா, எங்க போய் மீட் பண்ணாங்க, என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற எந்த ஒரு கிளியர் டெபினிஷனும் இங்க இல்ல. சோ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு போக முடியாது. இது கவர்மெண்ட் சைட்ல இருந்து, மோடி சைட்ல இருந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். 2007ல மோடி இஸ்ரேல் போனது உண்மை, ஆனா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி தான் இருக்கு. நாம ஒரு ஃபைல மட்டும் பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட முடியாது. பட் எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் கேவலமானவன், இந்த மாதிரி சின்ன சின்ன பெண்களை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காங்கிறது ரொம்ப ட்ரூ. இந்த யுஎஸ் இந்தியா அந்த டாரிஃபோட ரிடக்ஷன் எல்லாமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட ஒரு தாக்கமா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி இங்க நிறைய பேருக்கு எழுந்திருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.